நிறைய அகாடமிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, படிக்கிறதுக்கான கோர்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ காம்போ பேக்கேஜ்லாம் விற்கிறாங்க. நிறைய அகாடமியில் வந்து இதை படிச்சிங்கன்னா இதையும் சேர்த்து உங்களுக்கு சிடிலாம் கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய அகாடமிஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு இப்போ இருக்கக்கூடிய பசங்க அதுக்காக கனவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பசங்க ஐஏஎஸ்க்கு எப்படி ரெடி ஆகலாம்? நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 10-15 வயசுல இருந்து அப்படியே ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம நாட்டில் என்ன நடக்குது, மக்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, வெளிநாட்டில் என்ன நடக்குது, சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது, நம்ம வந்து பொது பிரச்சனைகள் என்ன இருக்குது, வெளி பிரச்சனைகள் என்ன இருக்குது, டெக்னாலஜி என்ன சொல்லுது, டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் என்ன இருக்குது, அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது அப்படியே ஒவ்வொரு பீரியட் வந்து அப்படியே டெவலப் பண்ணணும்னு வச்சுங்க. டெஃபினட்டாக வந்து ஐஏஎஸ்க்குள்ளே வந்து எக்ஸாமை வந்து ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ முக்கியமான தருணத்தில் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறமா உங்கள் ரைட் ஹேண்டில் இழந்த பிறகும் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து உட்காந்துங்க. தூங்க வேண்டாம்னு நான் சொல்லலை, தூங்குகிற நேரம் போகிற எல்லா நேரங்களும் வெளிப்பாடு இருக்கணும். ஏன் அப்படின்னா எங்கே எப்போ எது நடக்குன்னு தெரியாது, எங்கே கிரீவன்சஸ் வருதுன்னு தெரியாது. திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கலாம், அல்லது தண்ணீர் இஷ்யூஸ் வரலாம், எதையாவது ஒரு இஷ்யூஸ் வரும். அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் கலெக்டர் டியூட்டியை வந்து 10 to 5:45 அல்லது 6 to 6 அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபைனே பண்ண முடியாது. இது 24 hours ஜாப். 24 hours வெளிப்பாடு இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து நைட்டு 12 மணிக்கு கூட எனக்கு ஃபோன் வரும். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வந்தாலும் நான் எடுப்பேன், ஈவன் 2 மணிக்கு ஃபோன் வந்தாலும் நான் எடுப்பேன். திடீர்னு இந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா இபி கட் ஆகிருக்கும், இன்னும் பவர் கட் ஆகுது சார், குழந்தையெல்லாம் இதாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நம்ம இமீடியட்டாக வந்து இபி ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அதை நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அதை சால்வ் பண்ணணும். சார் இப்போது நிறைய பசங்க வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு ட்ரெயின் ஆகணும்னா இன்ஸ்டியூஷன் இப்போ நிறைய இருக்குது, நிறைய அகாடமிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, படிக்கிறதுக்கான கோர்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ காம்போ பேக்கேஜ்லாம் விற்கிறாங்க. நிறைய அகாடமியில் வந்து இதை படிச்சிங்கன்னா இதையும் சேர்த்து உங்களுக்கு சிடிலாம் கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய அகாடமிஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். சென்னையில் அவங்க டெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு வெசலில் தான் பிளாக் இருக்குது, அதனால ஸ்டென்ட் வச்சா போதும்னு சொல்லிட்டு 2 ஸ்டென்ட் வச்சாங்க. இது வந்து சர்ஜரி நடந்தது வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து ஐசியூவில் இருந்தேன், சனிக்கிழமை வந்து ஜென்ரல் வார்டிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டேன். 2 days தான் நான் லீவ் எடுத்தேன். ஒரு நாள் வந்து பெர்மிஷனு, 4th day வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டேன். கலெக்டர் அப்படின்னால ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டாலே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் வந்து ரொட்டீனாக வந்து பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். டாக்டரோட அட்வைஸ் படி தான் நான் பண்ணேன். இப்போ பொதுவாக ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க காலையில் எழுந்து ஆஃபீஸ் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்குற டார்கெட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேபில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த ஒர்க் இருக்கும். கலெக்டருடைய டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்கும்? மயிலாடுதுறையில் நான் வந்து பார்க்கும்போது ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எளிய மனிதர், ஒரு கலெக்டர்ன்ற ஒரு பிம்பத்தை உடச்சி அவங்க வீட்டுக்கே போய் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் சடனாக போய் பார்க்குறதா இருக்கட்டும், பெரும்பான்மையாக நிறைய கலெக்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணுறாங்க, அதிகாரிகள் பண்ணுறாங்க, அது எல்லாமே பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய பொறுப்புக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காரது இல்லைன்றாங்க. அப்படியா? ஆஃபீஸ்லேயே இருக்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்றாங்க. எதனால் இந்த மாதிரி களப்பணியில் இறங்கி போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க? இப்போது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசியே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து அரசிட்ட போயிட்டு வந்து மக்கள் முறையிடணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டில் இருந்து இப்போ அரசே வந்து மக்களை தேடி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து மக்களை தேடி முதல்வர், உங்களை தேடி உங்கள் ஊரில், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போயிட்டு அரசே என்ன பண்ணுதுன்னா அந்த பொதுமக்களை வந்து நேரடியாக அணுகி அவர்களுக்குள்ளே வந்து இந்த கிரீவன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணணுங்கிற மாதிரி அது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் மோடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அரசு.